ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைமென்ஷனல் அனலைசிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலி இன் நேச்சர்ஸ் வி ஹாவ் 7 fundamental quantities. So you can call them as length, okay, mass and time, temperature, current, okay, current and amount of substance, and luminous intensity. So in the 7 quantities we can call them as fundamental. The reason why we have chosen to call these 7 quantities alone as fundamental is because you know very clearly, okay, நமக்கு length, mass, time, temperature இந்த 7 quantities it's so unique. You cannot describe one quantity in terms of the another. So that's why these 7 quantities are taken as fundamental. So மீன் உங்களால் லென்த்தை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸில் டிஸ்கிரைப் பண்ண முடியாது இல்லையா, ரைட்? அதே மாதிரி டைமை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் உங்களால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது இல்லையா. ஸோ தட்ஸ் வை இந்த 7 குவான்டிட்டிஸுமே ஸோ யூனிக், இந்த 7 குவான்டிட்டிஸுமே ஸோ இண்டிபெண்ட். ஸோ தட்ஸ் வை these 7 quantities are named as fundamental quantities. So in the 7 quantities various proportionsல mix பண்ணுறது மூலமாக you can literally get all the physical quantity that we can have in nature. So it could be a density, volume, or it could be a electric flux or magnetic flux, or it could be any quantity, any physical quantity. எல்லா quantityமே we can able to get from these 7 fundamental quantities alone. So that's why நம்ம இந்த குவான்டிட்டியை ஃபண்டமெண்டல்னு சொல்கிறோம். இதில் இருந்து இதை வேரியஸ் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை ஃபியூஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய குவான்டிட்டியை we can call this a derived quantity. Okay, so let me start with the dimensions of a physical quantity. Dimensions அப்படின்னா என்னென்னா, ரைட், எந்த ஒரு physical quantity இருந்தாலும் it could be any derived quantity, right? எல்லா derived quantityமே we can express as the product of the fundamental quantity, so with various powers. So இந்த ஸ்டேட்மெண்டோட மீனிங் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் see that ஸ்பீட் அப்படின்ற ஒரு derived quantity கன்சிடர் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி ஸ்பீட் இஸ் a derived quantity, இட்ஸ் நாட் a fundamental, ரைட்? அப்போ இந்த ஸ்பீடுன்ற இந்த derived quantityயை நம்ம எப்படி எழுதலாம்? we can write the same as distance by time ன்னு எழுதலாம், கரெக்ட்? இங்கே டிஸ்டன்ஸ்ன்றது என்னது? இட் இஸ் லென்த், ரைட்? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி டிஸ்டன்ஸ்ன்றது இட்ஸ் லென்த் ஒன்லி. அப்போ லென்த்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி and time ன்றது it's another fundamental quantity. அப்போ literally I can write speed as what? The speed can be written as, okay, and length into time power minus 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியுது ஸ்பீடுன்றது ஒரு derived quantity. அப்போ இந்த derived குவான்டிட்டியை நான் லென்த் அண்ட் டைம் அப்படின்ற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட ப்ராடக்டால் எழுதியிருக்கேன். அண்ட் லென்த்தோட பவர் 1, டைமோட பவர் -1. ஸோ யூ கேன் see very clearly. அப்போ அல்டிமேட்லி எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி, தி ஸ்டேட்மெண்ட், ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி can be expressed as the product of the fundamental or base quantity with various power. அப்போ லென்த்தோட பவர் என்ன? 1. அப்போ இந்த பவரை தான் we can call as a dimensions, okay, இந்த பவரை தான் we can call as a dimensions. So அப்போ automatically the speed is said to have 1 dimensions in length and -1 dimensions in time. So அப்போ automatically we can say that, so in this way நம்ம எந்த ஒரு derived quantity வேணாலும், எந்த ஒரு physical quantity வேணாலும் நம்ம இந்த மாதிரி fundamental quantitiesோட ப்ராடக்டாக and that too with various powersல we can convey. ஸோ அப்போ இந்த மாதிரி எழுதக்கூடிய ஒரு மெத்தடை தான் we can call as a dimensions of a physical quantity, okay. அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன ட்ராபேக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டைமும் ஒவ்வொரு டைமும் என்னால் வந்து லென்த்தை வந்து லென்த்னே எழுதிட்டு இருக்க முடியாது, டைம்னு எழுதிட்டு இருக்க முடியாது, ரைட்? ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி நம்ம எழுதிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, ரைட்? ஸோ அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸை இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவில் எழுதுறதுக்காக we have created some symbols. ஸோ அப்போ you can see that அப்போ இந்த ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் பேஸ் குவான்டிட்டியுமே, ரைட், அதுக்கான கரஸ்பாண்டிங் சிம்பிளை ஐ ஹவ் given over here. அப்போ the length can be represented as what? L. Mass can be represented as what? M. Time can be represented as what? Temperature, T. And
sorry, the time can be represented as what? T, and the temperature can be represented as what? Kelvin. Electric current can be represented as what? Ampere. So with ஒவ்வொன்றுக்கான corresponding symbols I have given over here. Okay, so இதிலிருந்து you yourself can able to create the dimensional formula and for various diluted quantity. For example, we can choose with the we can start with the density. அப்போ density அப்படின்ற quantity. Okay, இந்த quantity நம்ம எப்படி define பண்ணலாம்? The density is equal to mass by volume சொல்லி எழுதலாம். Okay, அப்போ இந்த massன்றது it's a fundamental quantity. அதுக்கான symbol. Okay, I can write that as what? M. இந்த வால்யூம்ன்றது எப்படி எழுதிக்கலாம்? Literally the volume can be written as L into L into L. So obviously I can write what? The density can be written as M power 1 and இது L power 3 னு வரும். இதை நான் நியூமரேட்டருக்கு கொண்டு போகிறேன்னா L power minus 3 னு வந்துடும். Correct? So I can say that the density is said to have 1 dimension in mass minus 3 dimension in length. ஸோ அப்போ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு குவான்டிட்டி இட் குட் பி ஃபோர்ஸ் ஆர் எனி திங். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஆக்சிலரேஷன். கரெக்ட்? அப்போது இந்த மாஸ் டைம் ஆக்சிலரேஷனுக்கான டைமென்ஷனல் நோஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். மாஸ்க்கான சிம்பிள் கேபிட்டல் M. ஆக்சிலரேஷன் அப்படி எழுதிக்கலாம். ஆக்சிலரேஷன்றது யூ கேன் ரைட் த சேம், ஐ மீன் மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன்றது இட்ஸ் அ சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை டைம். கரெக்ட்? Okay, change of velocity by time. So we can say that dv by dt, and you can also write the same as what? M d squared s by dt squared எழுதலாம். Correct? S என்றது distance or displacement. அப்போ automatically you can say that இப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா எம்முக்கு நம்ம கேபிட்டல் M எழுதியாச்சு. அப்போ ஆக்சிலேஷன் அப்படி எழுதலாம். ஆக்சிலேஷன் கேன் பி ரிட்டன் அஸ் இங்கே எஸ்ன்னு இருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட்? அப்போ டிஸ்டன்ஸ் by time square, I can say that literally I can say this quantity as what? Distance by time square னு எழுதிக்கலாம். Okay, so if that's the case, and அதுக்கான dimensional expressions L t power minus 2 னு வந்துரும். Correct? அப்போ force can be written as M L t power minus 2. In other words of saying the same is force is said to have 1 dimension in mass, 1 dimension in length, minus 2 dimension in time. So that's what I can say. இது மாதிரி நேச்சர்ஸில் கூட ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியுமே அதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலாவை யூ கேன் ரைட் சிம்பிளி. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் கன்சிடர் ஒன் மோர் கேஸ். ஸோ லெட் வி கன்சிடர் எ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ரைட்? ஸோ நியூட்டனோட லா F equal to G m1 m2 by r square. ரைட்? அப்போ நம்ம ஜிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும்னா வாட் ஐ கேன் டூ? G equal to F r squared by m1 m2 னு வந்துரும் இல்லையா? ரைட்? Fக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? you know very clearly it's a m l t power minus 2. கரெக்ட்? அதுதான் ஃபோர்ஸ்க்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. and into r squared. இந்த r squared, rன்றது என்னது? it's a radial distance. ரைட்? அப்போ rக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா it can be written as what? L squared. ஸோ கீழே நமக்கு என்ன இருக்குது? we have m1 into m2. அப்போ m1க்கான டைமென்ஷனும் m தான், m2க்கான டைமென்ஷனும் m தான். ஸோ m power 1 தான். ஸோ அப்போ automatically I can say that this quantity can be written as what? I can write the same as, இப்போ இது m ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது மேலே போச்சுன்னா m power minus 2 னு வந்துடும். ஸோ ultimately what I may have m power, இது m power 1 ஆல்ரெடி இருக்குது. இது m power 2 மேலே போச்சு அப்படின்னா m power minus 2 ஆயிரும். இப்போ m power 1 into m power minus 2 equal to m power minus 1 ஆயிரும். and L power cube t power minus 2. So this is the dimensional formula for gravitational constant. I can say that simply. So I can simply write like m power minus 1 L power cube and t power minus 2. So this is the dimensional formula for gravitational constant. I can say that. So இந்த மாதிரி ஒவ்வொரு physical quantityமே okay அதோட dimensions வச்சு okay I mean in terms of base quantities ஓட powerல we can express them. So அப்படி express பண்ணக்கூடிய இந்த expressions தான் you can call it as a dimensional formula.
அப்போ expressions of a physical quantity in terms of its dimensions is actually called as dimensional formula. அப்போ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண எல்லாமே it's a dimensional formula of those corresponding physical quantities. அப்போ gravitational constant கான dimensional formula இதுதான், right? The same way force கான dimensional formula இதுதான், you can say that, and density கான dimensional formula இதுதான், you can see that. So அப்போ ஒவ்வொரு physical quantityயும் அதுக்கான dimensional formula we have discussed now. Now we can start with the homogeneity of a equation. Homogeneity of the equation in the statement எதை சொல்லுதுன்னா, ஒரு physical equation நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் sometimes we have to deal with a lot of equations, right? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன், இது ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக தப்பா அப்படின்றத நீங்கள் அதோட தியரட்டிக்கல் ப்ரூஃப்க்கு போகிறதுக்கு முன்னாடியே அதோட டைமென்ஷன்ஸை செக் பண்ணுறது மூலமாகவே to some extent you can guess whether this equation is dimensionally correct or not. For example, in the expressions எடுத்துக்கோங்க, right? S equal to ut plus of at squared. Okay, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் எஸ்ன்றது இட்ஸ் a displacement, uன்றது velocity and tன்றது டைம், ஏன்றது acceleration, t squared அப்படின்றது டைமோட ஸ்கொயர், ரைட்? அப்போ இந்த ஈக்குவேஷன் ஓகே இது கரெக்டாக தப்பா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு we can use that dimensional analysis. So அப்போ homogeneity of an equation that says that ஒரு ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன டைமென்ஷன் இருக்கோ அதே டைமென்ஷன்ஸ் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன டைமென்ஷன் இருக்குது, we have displacement. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைமென்ஷன் என்ன, L⁻⁴ simply. அப்போ இந்த பக்கமும் we should have the same dimensions only, right? So அப்போ தான் you can say that this equation is having the homogeneity or it is dimensionally correct on either side. Okay, அப்போ u கான dimensional formula என்ன, u கான dimensional uன்றது it's a velocity, right? velocity ன்றது displacement by time. அப்போ displacement by time means L t⁻⁻1 எழுதிக்கலாம். அதை into t இருக்கு இல்லையா, அப்போ u கான dimensional formula அது into t கான formula t ன்னு எழுதிக்கலாம். Okay, and plus of it's a number. Number பொறுத்த வரைக்கும் number will not have any dimension. So number it's a constant, it will not have any dimension. அப்போ a acceleration, அதோட dimensional formula என்ன, acceleration நம்ம இங்கே தான் பார்த்தோம், previously we have seen that. So acceleration கான dimensional formula Lt⁻⁻2. I can substitute the same. அப்போ Lt⁻⁻2 which is the dimensional formula for acceleration into t squared இருக்கு இல்லையா, அப்போ t squared means time square. Now add this thing. Okay, இது add பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த Lt⁻⁻1 into t. அப்போ ரெண்டு t நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா பவர் எக்ஸ்பொனண்ட்டை you should add. So automatically this terms became what, L simply. அதே மாதிரி இந்த parameters இருக்கு இல்லையா, இது Lt⁻⁻2 into t squared இருக்கு. ஸோ அப்போ t⁻⁻2 t⁻2 இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா you should add the exponent. அப்போ simply you may have what, L. அப்போ what you got finally, so நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸோட ரெண்டு பக்கமும் you have the same dimensions. அப்போது நமக்கு லென்த்தில் ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும்தான் both sideமே we have. You can say that then this equation is having the homogeneity. So which means on right hand side and left hand side, on both sides this equation is to have the same dimension. அப்போ obviously you can say that this equation is dimensionally correct. Okay, and one more thing you should be very familiar with, ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக இருந்துட்டாலே அது கரெக்டான ஈக்குவேஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி தப்பாக இருந்துட்டா டெஃபினட்டாக இட் ஷுட் பி ராங் ஈக்குவேஷன், we can say that. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இதுதான் ஆக்சுவலான எக்ஸ்பிரஷன்ஸ், ரைட், ஃபார் ஃப்ரீ ஃபாலிங் பாடி, ரைட். ஸோ அப்போது ஜஸ்ட் இமேஜின் இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு பதில், ரைட், ஐ கேன் ரைட் வாட் s equal to ut plus at squared. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் நீங்கள் டைமென்ஷனல் அனலைசிஸ் ரைட் ஹேண்ட் சைடு என்ன டைமென்ஷன் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன டைமென்ஷன் இருக்குன்னு எழுதுனீங்கன்னா அகைன் திஸ் ஈக்குவேஷன் ஆல்சோ வில் சாட்டிஸ்ஃபைட் டைமென்ஷனலி ஆன் எதர் சைடு. ஸோ அப்போ இட் டசன்ட் கேரண்டி தட் இந்த ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ கரெக்ட்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, ஸோ வி ஹாவ் ஒன்லி திஸ் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட். அப்போ ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி ரெண்டு பக்கமும் சேமாக இருக்குன்னா அது கரெக்டான ஈக்குவேஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி தப்பாக இருந்துச்சுன்னா definitely you can say that that equation is wrong equation. Okay, so அப்போ in addition to this dimensional, இந்த dimensional analysis பண்ணுறதுனால வேற என்ன யூசேஜ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி we can see now. So and we can, you know that
உங்களுக்கு வந்து நமக்கு வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது. நமக்கு எஸ்ஐ யூனிட்ஸ் இருக்குது, சிஜிஎஸ் யூனிட் இருக்குது, எஃபிஎஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ எஸ்ஐ யூனிட்டை பொறுத்த வரைக்கும் யூ நோ தட் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் ஓகே நம்ம லென்த்தை வந்து மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஓகே அண்ட் மாஸை வந்து கேஜியில் மெஷர் பண்ணுவோம். அண்ட் டைமை வந்து செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். கரெக்ட். இது நான் சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். சிஜிஎஸ்ன்றது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். ஸோ அப்போ சிஜிஎஸ் யூனிட் இன்னும் த்ரூ அவுட் த கண்ட்ரி சம்வேர் வி ஆர் ஸ்டில் யூசிங் த சிஜிஎஸ் யூனிட். ஸோ அப்போ சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் த லென்த் கேன் பி மெஷர்ட் இன் சென்டிமீட்டர் and the mass can be measured in gram and the time can be measured in second. ஓகே இது நம்ம எஃபிஎஸ் சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட். எஃபிஎஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் the same length can be measured in foot. Okay and mass can be measured in pounds and time can be measured in second. அப்போ இந்த மாதிரி வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இருக்கு இல்லையா. ரைட். ஸோ சப்போஸ் நான் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் ஓகே நான் வந்து ஒரு சம் சாட்டன் ஒரு பாடி இருக்குது. ரைட். ஜஸ்ட் இமேஜின் ஒரு பாடி இருக்குது. இந்த பாடி மேலே நான் 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இங்கே நியூட்டன்றது இட்ஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வி நோ வெரி கிளியர்லி. ரைட். அப்போது இங்கே 10ன்றது அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட். அப்போ ஜென்ரலி நம்ம எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி எழுதுவோம், அதோட அந்த குவான்டிட்டியோட மேக்னிடியூட் இன்டூ அதோட யூனிட். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் வி கேன் ரெப்ரசன்ட் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ரைட். அப்போ இந்த கேஸ் இங்கே 10ன்றது தான் அது நியூமரிக்கல் வேல்யூ n அண்ட் நியூட்டன்றது எஸ்ஐ யூனிட். அப்போ யூ ஓகே. ஸோ அப்போது 10 நியூட்டன் அப்படின்றது ஓகே இட்ஸ் ஃபைன். பட் இந்த 10 நியூட்டன்றது அண்ட் சிஜிஎஸ் யூனிட்ல எல்லாம் ட்ரை பண்ணுறப்போ எவ்வளோ மேக்னிடியூட் அதுக்கு இருக்கும் அப்படின்றத இஃப் யூ வாண்ட் டு கேல்குலேட். ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸ் இஸ் ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் டு கேல்குலேட் தட். ஸோ அது எப்படி கெட் பண்ண முடியும்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்றது சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். ரைட். அப்போ இந்த 10 நியூட்டன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே. ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் இட்ஸ் சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஒன்லி. ரைட். அப்போ அல்டிமேட்லி n1 u1 which is equal to n2 u2. இங்கே u1ன்றது ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்னு வச்சுக்கோங்க. ஓகே அண்ட் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட மேக்னிடியூட் 10. ஓகே. ஸோ இந்த 10 நியூட்டனை இஃப் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் த சேம் இஃப் ஐ ட்ரை டு ரெப்ரசன்ட் சேம் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட், சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை நம்ம u2ன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் அதோட மேக்னிடியூட் என்ன? ஸோ எனக்கு n2 தான் வேணும். ஓகே. நமக்கு n1 தெரியும் இட்ஸ் 10. ஓகே. எனக்கு இப்போ சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் ஃபோர்ஸோட இந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்னவா இருக்குன்றதான் ஜஸ்ட் வாண்ட் டு கேல்குலேட். இதை நான் எப்படி எழுதிக்கிற முடியும் தென் n2 ஓகே u2 ஈக்குவல் டு n1 u1 அண்ட் n2 ஈக்குவல் டு n1 u1 பை u2ன்னு எழுதிக்கலாம். இங்கே u1ன்றது யூ நோ தட் இட்ஸ் எ எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் அண்ட் u2ன்றது இட்ஸ் எ சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ரைட். ஸோ அப்போ n2ன்றது அண்ட் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் அதோட மேக்னிடியூட் ஐ கேன் சே தட். இப்போ இந்த u1 u2க்கு பதிலாக ரைட் நம்ம வாட் வி கேன் டூ வி நோ தட் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா வி ஹேட் டிஸ்கஸ்ட் பிஃபோர். ரைட். ஸோ த ஃபோர்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் வாட் அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா m⁴ l⁴ t⁻². திஸ் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ். ஸோ அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலான்றது அண்ட் அதில் வந்து எங்களுக்கு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டே வராது. ஸோ வி ஹேவ் த சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஆல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ரைட். எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்னா ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா, சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்னா வேற ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலான்னு கிடையாது. ரைட். டைமென்ஷனல் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் ஹாவ் எனி யூனிட்ஸ். ஸோ நீங்கள் எல்லா சிஸ்டம் ஆஃப் யூனிட்லையுமே அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி ஃபோர்ஸோட எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கான அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன எழுதிக்கலாம் n1. ஸோ u1க்கு பதில் அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன m L t⁻². This is the dimensional formula for force. Okay. In SI system of unit. அது SIன்ற காட்டுறதுக்காக சஃபிக்ஸில் நான் SIன்னு எழுதிக்கிட்டேன். டிவைட் பை m L t⁻² in CGS system. ஸோ நமக்கு இப்போ n2 தான் வேணும். ரைட். அப்போ n2 ஈக்குவல் டு n1. ஓகே. நம்ம m டேர்ம்ஸ்லாம் டுகெதர் எழுதிக்கலாம். அப்போ m பை m. ஓகே. எம்மோட டைமென்ஷன்ஸ் என்ன 1. ரைட். அப்போ எல் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எழுதிக்கலாம். எல் பை எல் எல்லோட டைமென்ஷனும் 1 தான் ஃபார் ஃபோர்ஸ். அண்ட் டி டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எழுதிக்கலாம். டி பை t⁻².
ஓகே, மேலே இருக்கக்கூடிய குவான்டிட்டி எல்லாமே என்னது, யூ ஷுட் சப்ஸ்டியூட் எஸ்ஐ யூனிட்ஸ், கீழே இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸில் எல்லாத்துலேயும் யூ ஷுட் சப்ஸ்டியூட் சிஜிஎஸ் யூனிட்ஸ். அப்போ மாஸோட எஸ்ஐ யூனிட் என்ன வரும், கேன் யூ சே தட்? ஸோ மாஸோட எஸ்ஐ யூனிட் வந்து வெரி கிளியர்லி இட்ஸ் எ கேஜி, அண்ட் மாஸோட சிஜிஎஸ் யூனிட் வந்து இட்ஸ் எ கிராம். ஸோ அப்போ பவர் 1ன்னு வந்துடும். இன்டூ லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன, இட்ஸ் எ மீட்டர், அண்ட் லென்த்தோட சிஜிஎஸ் யூனிட் என்ன, இட்ஸ் எ சென்டிமீட்டர், பவர் 1ன்னு வந்துடும். அண்ட் டைமோட ஓகே எஸ்ஐ யூனிட் என்ன, செகண்ட் தான். டைமோட சிஜிஎஸ் யூனிட் என்ன, செகண்ட் தான், பவர் -2. ஸோ அப்போ n2 ஈக்குவல் டு n1 இன்டூ சம் பேராமீட்டர்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் லெட் வி ட்ரை டு ரைட் த சேம். ஸோ அப்போ இந்த கேஜி நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1000 கிராம்னு எழுதிக்கலாம் இல்லையா, ரைட்? 1000 கிராம் பை கிராம், பவர் 1. ஓகே, இந்த மீட்டர் எப்படி எழுதிக்கலாம், 100 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் இல்லையா, ரைட்? 100 சென்டிமீட்டர் பை சென்டிமீட்டர், பவர் 1. செகண்ட் கேன்சல் ஆயிரும், ரைட்? we don't have to worry about this. Okay, இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்னு பாருங்கள். you can see very clearly n1 into 1000 power 1ன்னு வந்துடும், and into 100 சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும், g will get cancel. ஸோ அப்போ 100 power 1ன்னு ஆயிரும். செகண்ட் கேன்சல் ஆயிரும், 1 power -2னாலும் அது 1 தான். ஸோ literally we don't have to worry about that. Okay, so அப்போ automatically what we got, n1 into 10 to the power 5, so which is equal to n2. So you got that conversion factor now. அப்போ நமக்கு SI system of unitல 10 நியூட்டன்றது, ரைட்? SI system of unitல 10 நியூட்டன்றது, CGS system of unitல எவ்வளோ மேக்னிட்யூட் இருக்குன்றது you got that now as. அப்போ n1க்கு பதிலாக 10 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 10 to the power 5 மல்டிப்ளை பண்ணால் you got what, 10 to the power 6. நமக்கு தெரியும் ஃபோர்ஸோட CGS யூனிட் தான், we can call this a dyne, right? அப்போ I can call this as a dyne. So you got that n2 as 10 to the power 6 dyne. In other words of saying the same is 10 Newton is equal to 10 to the power 6 dyne. Okay, அப்போ இங்கே n1 is SI unit, SI unit magnitude, and n-ன்றது SI system of unit, 10 to the power 6ன்றது CGS system of unitல force ஓட magnitude, and dyneன்றது CGS system of unit of force. So n1 u1 n2 u2. By using that dimensional formula we have calculated the conversion factor now. So அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு conversion factor based questions தான், they may ask in the NEET. Okay, so in addition to that, in the dimensional formula, okay, வேறு எதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, you can use the same to understand the relationship between the various physical quantity. இப்போ various physical quantities கிடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஈவன் தோ நமக்கு எக்ஸாக்டான ரிலேஷன்ஷிப் தெரியாட்டினா கூட டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணியே ஒரு ரஃப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி கடையில் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்ற அந்த ரஃப்பான ரிலேஷன்ஷிப்பை we can able to establish. Okay, for example, you know that ஒரு சிம்பிள் பெண்டலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? ஒரு சிம்பிள் பெண்டலம் இருக்குது, அண்ட் இதோட பாபோட மாஸ் எம்னு வச்சுக்கோங்க. இது மேலே ஜின்ற கிராவிடேஷன் ஆக்சிலேஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இக்னோர் த மாஸ், இட்ஸ் அ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்க. ஓகே, இட்ஸ் அ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கோட மாஸ் இக்னோர் பண்ணிடுங்க. இந்த பாபை நான் ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு நான் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு, ஆங்குலர்லி டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு நான் ரிலீஸ் பண்ணேன்னா the bob will exhibit what, some oscillatory motion. இப்போ ஒரு டைம் இப்படி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் அதே போர்ஷன்ஸ்க்கு வரதுக்கான டைம் பீரியட்கான எக்ஸ்பிரஷன்ஸ் I can write that as t equal to 2 pi root of L by G. This is the original expression. Okay, now imagine எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்? I don't know டைம் பீரியட், அதாவது ஒரு டைம் இந்த பாப் ஒரு ஃபுல் ஆசிலேட்டரி மோஷன்ஸை முடிச்சுட்டு அதோட ஒரிஜினல் போர்ஷன்ஸ்க்கே வரதுக்கு ஆகக்கூடிய டைம் பீரியடை I can write that as t equal to 2 pi root of L by G. ஓகே, பட் எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் இமேஜின் I don't know these expressions. Okay, if that's the case, எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸை டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ணியே how I can able to get. ஓகே, ஸோ அப்போ இந்த டைம் பீரியடுக்கும் லென்த்துக்கும் கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷனுக்கும் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கலாம் அப்படின்றத நம்ம எப்படி கெஸ் பண்ண முடியும் அப்படின்றத let we see now. Okay, now the primary task is I should find out the relationship between the time period and the various parameters. அப்போ நான் ஒரு சிம்பிள் பெண்டலமை கன்சிடர் பண்ணுறேன். இந்த சிம்பிள் பெண்டலமை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒரு அசம்ஷன் மேக் பண்ணுறேன்னா, டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டலம் மே டிபெண்ட்ஸ் ஆன் the mass of the bob, gravitational acceleration of the earth, and the length of the string.
ஓகே, இந்த 3 பாராமீட்டரையும் சார்ந்து இருக்கலாம் அப்படின்ட்டு ஐ ஆம் அஸ்யூமிங். ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஷுர் இது ஒரிஜினலாக இந்த டைம் பீரியடுன்றது மாசை சார்ந்து இருக்கா, ஜியை சார்ந்து இருக்கா, எல்லை சார்ந்து இருக்கான்றது ஐ டோன்ட் நோ. பட் எனக்கு இதை தவிர்த்து வேறு எந்த பாராமீட்டரும் ஐ கேன் நாட் ஏபிள் டு திங்க் அபவுட். ஸோ அப்போ இந்த பாராமீட்டர் சார்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு ஐ எம் மேக்கிங் த அசம்ஷன். ஓகே, அண்ட் தட் டூ எனக்கு டைம் பீரியடுக்கும் மாஸ்க்கான ரிலேஷன்ஷிப் வந்து and linear relationship, quadratic relationship, cubic relationship, I don't know. So let we call it as a. Okay, in the a could be a 1, இது 1 இருந்துச்சுன்னா linear relationship, and a equal to 2 means we can call it as a quadratic relationship. a க்கு பதிலா 3 ன்னு போட்டிங்கன்னா so you can call it as a cubic relationship. அப்போ டைம் பீரியடுக்கும் மாஸுக்குமான ரிலேஷன்ஷிப் லீனியரா ஆர் குவாட்ராடிக்கா ஆர் கியூபிக் ரிலேஷன்ஷிப்ன்றது we don't know. So that's why I have written that as a m power a. The same way g power b, the same way l power c, I can write that, right? So literally what I can do is now, so I'm assuming that அப்போ டைம் பீரியட் வந்து இந்த 3 parameters சார்ந்து இருக்கலாம் அப்படின்ட்டு நான் கெஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ based on that guess I can write what t equal to இந்த proportionality symbol remove பண்ணுறதுக்கு I can reduce some constant, let's call it as a k. Okay, it's a constant, imagine. So m power a, g power b, l power c. Okay, I can write in this way. So about time period, இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதிட்டோம், இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலாவை let me try to write. So அப்போ டைம் பீரியடுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வரும்? t power 1. The time is having only a one dimension in time, correct? k என்றது it's a constant, okay, and you don't have to worry about its dimension, you can ignore it. அப்போ m பவர் a இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? எம்மை பொறுத்த வரைக்கும் எம்மோட டைமென்ஷன்றது m பவர் 1, பட் இங்கே m பவர் ஏன்னு இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இட் மே ஹாவ் a டைமென்ஷன் இன் மாஸ். ஸோ த சேம் வே g எப்படி எழுதிக்க முடியும்? ஜின்றது ஆக்சலரேஷன். ஆக்சலேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? யூ நோ தட் ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்கொயர்ட். I can say that, right? அப்போ automatically I can say that g can be written as L t power minus 2 power b, and into length of the string I can write the same as what? L length பொறுத்த வரைக்கும் lengthோட dimensional formula L power 1 ன்னு வரும், but we have the L power c, right? So automatically so the dimensions also may have c times multiplication. So அப்போ automatically இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எல் டேர்ம்ஸ், எம் டேர்ம்ஸ், டி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எழுத ட்ரை பண்ணுங்கள். வாட் யூ மே ஹாவ் எம் பவர் ஏ, யூ காட் தட். இப்போ இதில் எல் பவர் பின்னு வந்துடும், இது எல் பவர் சின்னு வந்துடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா யூ மே ஹாவ் வாட்? எல் பவர் பி ப்ளஸ் சின்னு வந்துடும். இது எப்படி வந்துடும்? டி பவர் மைனஸ் 2பின்னு வந்துடும். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? விச் இஸ் ஈக்குவல் டு டி பவர் 1. டி பவர் 1 எப்படி எழுதிக்கலாம்? Okay, the same t power 1 can also be written as m power 0 L power because obviously எனக்கு டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் டைம் பீரியட் it is having only one dimension in time, it is having the 0 dimension in mass, 0 dimension. So automatically what I can do now?
ஆன் மாஸ் as well அப்படின்ற ஒரு அசம்ஷன் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸில் எங்கேயாவது மாஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ த ஃபைனல் ரிசல்ட்ஸில் வி டோன்ட் ஹாவ் மாஸ், ரைட்? ஸோ அப்போ ரஃப்பான ஒரு அசம்ஷனை நான் மேக் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். பட் நம்ம டைமென்ஷனல் அனலைசிஸை பண்ணுறது மூலமாக வி காட் தீஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் லிட்டலி. ஸோ அப்போ t = 2 pi root of L by G, this is the original expressions. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வி காட் ஹியர். பட் இங்கே கேன்றது இட்ஸ் எ கான்ஸ்டன்ட், ரைட்? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஆப்வியஸ்லி நம்ம டைமென்ஷனல் அனலைசிஸ்லேருந்து கெட் பண்ண முடியாது. இட்ஸ் ஒன் ஆஃப் த ட்ராபேக் ஆஃப் த டைமென்ஷனல் அனலைசிஸ். யூ கேன் நாட் கெட் த கான்ஸ்டன்ட்ஸ், okay? Dimensionless constant or constants values you cannot get from dimensional analysis. So about dimensional analysis வச்சுட்டு இந்த k ஓட வேல்யூவை you cannot get. So about dimensional analysis will not gives you this k value. அப்போ இந்த